மக்களை பார்த்து ஓசி பஸ்ல போறீங்கன்னு சொன்ன திமுக அமைச்சர் பொன்முடி மக்களுக்காக பண்ண தியாகத்தை பத்தி சொல்றேன், கொஞ்சம் கேட்டுட்டு போங்க. 1990ல சைதாப்பேட்டையில அரசுக்கு சொந்தமான 3630 சதுரடி நிலத்தை ஆக்கிரமிச்சு ஆட்டையை போட்ட வழக்கு. 1996ல இருந்து 2001 வரைக்கும் மக்களுக்கு தீவிரமா சேவை செஞ்சு மக்கள் பணத்தை திருடி சொத்து சேர்த்ததால அவர் மேல சொத்து குவிப்பு வழக்கு. 2006ல இருந்து 2011 வரைக்கும் பொன்முடி அவரோட மனைவி விசாலாட்சி 2 பேர் மேலையும் சொத்து குவிப்பு வழக்கு. 1,75,00,000 ரூபாய் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்துட்டாங்களாம். அதாவது அவங்க வருமானத்துல இருந்து 65.99% கூடுதலா வச்சிருந்த சொத்து தான் அது. என்னடா இவ்வளவு கம்மியா இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க, இன்னும் நிறைய இருக்கு. செம்மண் கடத்தல், சட்டவிரோத பண பரிமாற்றம், இப்படி மக்களுக்கு தொடர்ந்து சேவை செஞ்சவர் தான் இந்த திமுக அமைச்சர் பொன்முடி. இந்த வழக்குல தான் 2023ல நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிச்சு, உங்க 2 பேருக்கும் 3 வருஷம் ஜெயில் தண்டனை, 50 லட்சம் ரூபாய் அபராதம் அப்படின்னு. வயசான காலத்துல என்னால ஜெயிலுக்கு போக முடியாதுன்னு கதர்னாரு பொன்முடி. அப்புறம் என்ன, அமைச்சர் பதவியும் பறிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. உடனே ஆதங்கப்பட்ட பொன்முடி, தலைவரே, மத்த அமைச்சர்களை விட நான் கம்மியா தான் அடிச்சிருக்கேன், இது உங்களுக்கே தெரியாதா அப்படின்னு கேட்க, சரி கொஞ்ச நாள் பொறு பொன்முடி, மறுபடியும் அமைச்சர் பதவி தர்றேன்னு சொல்லி கொடுத்த வாக்கையும் காப்பாத்தினவரு நம்ம கரைபடியாத முதலமைச்சர். பொன்முடியோட மகன்கள் கௌதம் சிகாமணி, அசோக் சிகாமணி 2 பேர் பேர்லயும் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சொத்து. அதுல கொஞ்சமா ஒரு 28 கோடியை அமலாக்கத்துறை சட்டவிரோத பணப்பரிமாற்றம்னு கண்டுபிடிச்சு அந்த வழக்கும் போயிட்டு இருக்கு. பொன்முடி மேலையும் அவரோட மகன்கள் மேலையும் அமலாக்கத்துறை இப்போ சார்ஜ் ஷீட் போட்டுட்டாங்க. கூடிய விரைவில் மக்களை பார்த்து ஓசி பஸ்ன்னு சொன்ன பொன்முடி ஜெயில ஓசி சோறு திங்க போறாரு. முழுக்க முழுக்க மக்களோட பணத்தை கொள்ளையடிச்சு ஊழல் பண்ணி உடம்ப வளர்த்து பசங்களை வளர்த்து குடும்பத்தையே வளர்த்த பொன்முடிய எங்கேயாவது ரோட்ல பாத்தீங்கன்னா நல்ல வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி கட்டி கார்ல போறியே, இதெல்லாம் யாரு காசு? எங்க காசு? எப்படி ஊழல் காசு அப்படின்னு சொல்லுங்க.